கேட்டிருக்காரு, பேங்க் நோட்டீஸு பதில் சொல்லாமல் இருந்தால் என்னவாகும்? முதல்ல பேங்க் நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் லெட்டர். அது நீ பதில் சொன்னாலும் புரிய போகிறதில்ல, அதே நம்பருக்கு நீ ரிப்ளை பண்ணால் போக போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றத வந்து யாருக்கு சொல்லணுங்கிறத முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு முத ஒரு நோட்டீஸ் நீ நினைக்கிற மாதிரிலாம் வச்சுக்கோங்க, டைப் பண்ணிலாம் வரது கிடையாது. ஆட்டோமேட்டட் ஜெனரேட்டட் லெட்டர்னு ஒன்று வரும். அது ஆட்டோமேட்டிக்காக லோன் டிஃபால்ட் ஆனீங்கன்னாக்கா உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு இருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் அனுப்பிச்சிடும். ஸோ அதில் வந்து உங்கள் லோன் நம்பரு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டியூ பெண்டிங்கு, அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் அது. அதனால் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வர ரிமைண்டர் லெட்டர். அதுக்கப்புறம் வர்றது இன்னொரு நோட்டீஸ் வரலாம், ஒரு ரீகால் நோட்டீஸோ டிமாண்ட் நோட்டீஸோ வரலாம். இது தான் பேங்க்லேருந்து வரும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து மேற்பார்வையில் வரலாம் உங்களுக்கு. இந்த ரீகால் டிமாண்ட், இந்த 2 நோட்டீஸும், இந்த ரீகால் டிமாண்ட் நோட்டீஸு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா போன பதிவில் நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இந்த ரீகாலை விட டிமாண்டை விட ரீகால் நோட்டீஸ் வரும்போது தான் கொஞ்சம் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ரீகாலுங்கிறது என்ன சொல்லி அர்த்தம் தெரியுங்களா? எப்பா சாமி, நீ லோன் வாங்கினது போதும், நீ இது வரைக்கும் கட்டினது போதும், நீ டிபால்ட் ஆகிட்ட, இதில் 2 மாதமாக irregular பே பண்ணிட்டு வர்ற, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீ முறியடிச்சிட்ட, அதனால் நீ வாங்கின மொத்த பணத்தையும் வட்டியோடு சேர்த்து கட்டுறா சாமி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரீகால் நோட்டீஸு. ஸோ இந்த ரீகால் நோட்டீஸுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பர் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் பேங்க் கையில் தான் இருக்கும்.